ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா கேரளா மீன் குழம்பு தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உயிர் மீன் குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி கெண்டை ஆற்றுல பிடிச்சது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்து உயிரோடு இருக்க மீனை வந்து எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வானிலை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு புளி கரைசல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புளி நல்லா கொதிக்கணுங்க. அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லிப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சதை அதில் நம்ம போட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து உயிர் மீன் பார்த்திங்கன்னா இது ஜிலேபி கெண்டைங்க. ஆற்றுல ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்போ தான் பிடிச்சிட்டு வந்து அப்படியே உயிரோடு இருந்ததை நம்ம வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா சுத்தமாக அலம்பிட்டு மீன் நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போய் கொதித்து வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து நம்ம போடுறோம். அந்த மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா மற்ற மீன்களை விட உயிர் மீன் கடல் மீன்களை விட இந்த உயிர் மீன்லாம் அவ்வளோ சத்தும் இருக்குது. அதே மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு குழம்பு இது தாங்க. மற்ற ஃபிஷ் குழம்பை விட இது வந்து பார்த்திங்கன்னா உயிர் மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமாங்க. இப்போ வந்து அந்த குழம்பு பாருங்கள், ரொம்பவே நல்லா தாளித்து குழம்பு கொதித்ததுக்கப்புறம் தாளித்து ஊற்றிடணும். அந்த தாளிப்புக்கு கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு மட்டும் இல்லைங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு அதோடு சேர்த்து எல்லாம் சேர்த்து இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ தான் கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சாச்சு, சோறு போட்டு குழம்பு ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. உயிர் மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது என்ன பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சத்து உள்ள மீன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு அது சாஃப்டாக அவ்வளோ சாஃப்டாக வெந்திருந்தது. அப்படியே கையில் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி எடுக்க வந்துச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக வெந்து நல்லா அந்த டேஸ்ட் அதில் இருக்கும். இப்போ நான் வந்து மீனை எடுத்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிடலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ சாதம் கொஞ்சம் பிசைஞ்சுக்கிட்டே குழம்போடு சேர்த்து பார்த்திங்கன்னா குழம்பு சாப்பிடும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸு ஒமேகா 3 எல்லாமே இருக்குதுங்க. உயிர் மீனில் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த குழம்புமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி வேறு லெவல் தான் குழம்பு. இப்போ அந்த மீனை கொஞ்சமாக எடுக்கிறேன் பாருங்கள், அப்படியே பஞ்சு மாதிரியே இருந்துச்சுங்க. முள் கூட ரொம்ப இல்லை, 1-2 முள் தான் இருக்குது. பெரிய முள் அப்புறம் சின்ன சின்ன முள் தான். ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. அது ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு, பஞ்சு மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் நல்லா சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து உயிர் மீன் வாங்கி அழகாக வந்து கேரளா ஸ்டைலில் குழம்பு அம்மா வச்சுருக்காங்க. எப்பொழுதுமே அவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா முதல்ல புளி எல்லாத்தையும் கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி அதில் போடுறாங்க. ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா அதில் வந்து தேங்காய் பாலும் கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக தாளிச்சிட்டு உங்களுக்கு மீனை எடுத்து போட்டு அப்படியே சூப்பராக ஒரு குழம்பு. மீன் குழம்புனா வேறு லெவல். கேரளா மீன் குழம்புனா அதை விட சொல்லவே வேணாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நானுமே ரொம்ப நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் சமையல் பண்ணி சூப்பராக சாப்பிடுங்க. ஹெல்த்துக்குள்ளே ஒமேகா 3 நிறைய இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. உங்களுக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.